திருச்செந்தூரில் லேசான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் சுமார் 100 அடி தூரம் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக புனித நீராடுமாறு கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். மேலும் இந்த கோவில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் இது குரு பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களில் பெரும்பாலானோர் கடலில் புனித நீராடிய பின்னரே கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவில் கடல் இன்று உள்வாங்கியும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் திருச்செந்தூர் பகுதியில் அவ்வப்போது லேசான சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்படுகிறது. நாளைக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர்